உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த செயின் தான் எடுத்திருக்கேன். என்னங்க சார்? வேணாமா, எடுத்து வச்சு. ஓகே சார். ஏய் என்னலே செஞ்சிட்டியா? கச்சிதமா முடிச்சையா, யாருமே பார்க்கலையா? அந்த செயின் இப்ப எஸ்ஐக்கு ஹேண்ட்பேக்ல தான் இருக்கு. ஆறு வந்து செக் பண்ணாலும் பச்சமா மாட்டிக்குவாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, எப்பவுமே உன்னைய நான் ஒரு முட்டாள்னு நினைப்பேன். நீ அப்பப்ப கொஞ்சம் புத்திசாலி மாதிரி நடந்துக்கிற. சரி, இப்ப அவங்க நகையை எடுத்துக்கிட்டு எங்க போறாங்க? அத முதல்ல பேசி வச்சுட்டாங்கய்யா. நகையை எடுத்துட்டு எல்லாருமே சாப்பிட போகுதாங்களாம். ரைட்டு ரைட்டு. இந்தாரு, இப்ப நீ அடுத்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். ஐயா, செயின் போடுறதோட வேலை முடிச்சுன்னு நினைச்சேன். இல்லையே லூசு பயலே, அந்த செயின் அந்த கடைக்காரன் தேட வேண்டாமா? அவன் தேடணும், அவன் கரெக்டா அங்க வந்து அவங்களை பிடிக்க வேண்டாமா? ஓ, இம்புட்டு வேலை இருக்கா? ஆமா, இம்புட்டு வேலை இருக்கு. நீ என்ன பண்ணுத, உன்கிட்ட விசிட்டிங் கார்டு வச்சிருக்கியா? இருக்குங்கய்யா. ஓம் சக்தி பொட்டுக்கடலை வியாபாரம். ஓம் சக்தி பொட்டுக்கடலை பெரிய கார்பரேட் கம்பெனி. எனக்கு தெரியுமே. நீ அவங்க நகையை எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப நீ என்ன செய்த, அந்த கடை ஓனர் கிட்ட போய் பேச்சு கொடு. என்னனுங்கய்யா? இந்த மாதிரி நான் பொட்டுக்கடல் வியாபாரம் பண்ணுதேன், கூடவே நான் ரியல் எஸ்டேட் வியாபாரம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கையில இடம் நிறைய இருக்கு. உங்களுக்கு ஏதாவது இடம் தேவைன்னா எனக்கு நீங்க ஒரு கால் போடுங்க. என்னோட ஓம் சக்தி விசிட்டிங் கார்டு இதுதான். அவங்க கையில கொடு. அவங்க வந்து என்னை பிடிக்க மாட்டாளாயா? கண்டிப்பா பிடிப்பாங்க. ஏலே, பிடிச்சா என்ன? இல்ல, நகை வந்து அப்ப எசக்கி கையில தானே இருக்கு. அட அதானே. சூப்பர்யா, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சு கொடுத்தேன். அப்ப வச்சிட்டுங்களா? வெய்யி, சொன்னதை செய்யி. நச்சுக்கி விளங்காதவன் மவளை, எனக்கு ஒரு காப்பி கொடுக்க ரோசனை பண்ணது நீ. இப்ப கம்பி என்ன போகுதியே, அரெஸ்ட் வாரண்ட் போடுவாங்க, அதுக்கு ஒரு காப்பி ஒன்ட்ட கொடுப்பாங்க, வாங்கி முடிஞ்சா குடி. என்ன முதலாளி, 2 பில்லா போட்டு பிரிச்சுட்டு இல்ல? பிரிச்சாச்சு. 2 இது செயின் பில்லு. இது யாருக்கு? உங்களுக்கு. இது நெக்லஸ் பில்லு. இது யாருக்கு? இது நம்ம. என்ன முதலாளி, சேரத்தை கொஞ்சம் குறைச்சு போடக்கூடாதா? பேசி பேசியே செய்குலியே இல்லாம பண்ணிட்டீங்க. சேதாரமும் இல்லைன்னா எப்படிங்க? இருக்கிறதுலே விலையை குறைச்சு போட்டு தான் பில் போட்டிருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கலாம். இதே நகைய மத்த கடையில எம்பிட்டு வரும்னு விசாரிச்சு பாருங்க. அப்பதான் நாங்க எவ்வளவு குறைச்சல தந்திருக்கோம்னு உங்களுக்கே தெரியும். உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா முதலாளி? சரி, ரத்னா, அப்பா அந்த பணத்தை கொடு. என்னங்க? அப்ப நீ முருகா,
எல்லாரும் வந்து போனதுக்கு அப்புறமா 4 பவுன் செயின் காணாம போயிருக்கு. மேடம் என்ன என்ன சொல்றாங்க? அதை யாரோ திருடி இருக்காங்க. அதாவது நீங்க வரதுக்கு முன்னால அந்த நகை அங்கதான் இருந்திருக்கு. நீங்க கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த நகைய காணும். அதுக்கு என்ன அர்த்தம்? அப்பா அந்த நகையை நாங்க தான் திருடி இருப்போம்னு சொல்ல வரீங்களோ? ஐயா, நகைக்கடை ஓனரே ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நீங்க திருடலன்னா எதுக்கு கவலைப்படணும்? இந்தாருங்க, என் வீட்டுக்காரரும் இன்ஸ்பெக்டர் தான், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். பேரு முத்துப்பாண்டி. உங்க ஸ்டேஷன் கூட அவரு யூனிட்ல தான் இருக்கு. எங்க குடும்பத்து மேலேயே நீங்க என்ன பழி போடுதீங்களா? ஏமா இசைக்கு ஏன் இம்புட்டு கோவப்படுத? செக்கப் தானே செய்ய போதாக. திருடி இருந்தா தானே கோவப்படணும். அப்போ சும்மா இரு. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்ஸ்பெக்டர் வந்து செக்கப் நடக்கும். அது வரைக்கும் யாரும் இடத்தை விட்டு நகரக்கூடாது. இந்த ஆள் மூஞ்சு போற போக்க பார்த்தா சரியில்லையே. இந்த ஆள் எதுக்கு நம்ம பக்கத்துல நகைக்கடையில வந்து இழிச்சுக்கிட்டே நின்னா? என்ன யோசிக்கிற? எக்கா, அந்த ஆளுதே ஏதோ திருட்டுத்தனம் பண்ணியிருக்கா. அந்த ஆளா? என்னடி செஞ்சிருக்க முடியும்? தெரியலக்கா. ஆனா ஏக்கா, ஹேண்ட்பேக்ல ஜிப்பு திறந்திருக்கு. கவனிக்கலையா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. வீட்ல இருக்கப்ப நான் பேக ஜிப்பு போட்டுதான் கார்ல எடுத்து வச்சேன். கடைக்குள்ள போறப்பயும் ஜிப்பு மூடித்தான் இருந்துச்சு. ஒருவேளை இன்னும் ஒருவேளை ஒரு நிமிஷம் இரு. இந்த ஆளு என்னத்தையும் பண்ணிட்டான்னு நினைக்க. என்னடி ஆச்சு? என்ன அக்கா, பேக்குள்ளதான் செயின் கிடைச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.